பாக்கியலட்சுமி வீட்டுக்கு செல்வியோட உறவினர்களை அனுப்பிச்சு நகையை வாங்காமல் செல்வியே பாக்கியலட்சுமியை பார்க்க வீட்டுக்கு வந்தது சரிதான் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. கோபி, செலியன், ஈஸ்வரி 3 பேரும் சோபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கேட் ஓரமாக யாரோ ஒருத்தர் நடந்து வர்றது தெரியுது. செலியா, அங்கே பாரு, யாரோ ஒருத்தர் நடந்து வராங்க. பாட்டி, ஏதோ செல்வி மாதிரி தெரியுது அப்படிங்க. கோபி எந்திரிச்சு பார்க்க, ஆமாம், செல்வியே தான் வர்றான். அவன் எதுக்கு இங்கே வர்றான்? அவனோட பையனால தான் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை. எல்லாமே கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்து என்ன தைரியத்தில் நம்ம வீட்டுக்கு வர்றான்? வாமா, வாசலியா, போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு செல்வியை வாசப்படியிலே நிறுத்துகிறாங்க. ஏன் செல்வி, எதுக்கு இங்கே வந்த? உன்னால் நாங்கள் படுற கஷ்டம் பத்தாதா? அப்படி இருந்து எங்களை வந்து பார்த்து எங்களை மீண்டும் கஷ்டப்படுத்த வந்திருக்கியா? போமா ஒழுங்கா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல, நான் உங்களை பார்க்க வரல, பாக்கி அக்காவை பார்க்க வந்தேன் அப்படின்னு செல்வி சொல்ல, என்ன எகத்தாளண்டி உனக்கு? எங்கள் வீட்டில் பாக்கியாவும் இருக்கான், நாங்களும் இருக்கோம். நாங்கள் இருக்கும்போது இங்கெல்லாம் நீ பாக்கியாவை பார்க்க வரக்கூடாது. ஓ, பாக்கியாவை பார்த்து இனியா ஆகாஷ் லவ்வை சேர்த்து வைக்கலான்னு வந்திருக்கியா? அது மட்டும் நடக்காது, போடி வெளியே அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ள போகிறான் கோபி. அதுக்கு ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, நல்லா தள்ளுறான், அவளுக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியலட்சுமி கோவப்பட்டு வந்து, இதுக்கு மேலே பேசினீங்கன்னா நல்லா இருக்காது. சொல்லு செல்வி, எதுக்கு வந்திருக்க? வா வீட்டுக்குள்ளே அப்படிங்க. ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஓ, ஃப்ரெண்டோட பாசமா? இங்கே பாருமா, அவளையெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. அப்படி வீட்டுக்குள்ளே விடுற மாதிரி இருந்தால் நீயும் வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, சரி செல்வி, அங்கேயே நின்று என்னன்னு சொல்லு அப்படிங்க. அக்கா, ஆகாஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் பத்தலக்கா. எங்கள் வீட்டுக்காரரு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்றாருன்னு சொல்லி உங்கள் கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நகையெல்லாம் கொடுங்கக்கா, வட்டிக்கு வச்சு நான் பணத்தை கட்டணுங்க்கா அப்படிங்க. சரி செல்வி, இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, டே கோபி, நல்லா செக் பண்ணி கொடு, நம்ம நகையும் எடுத்து இவ கொடுத்தாலும் கொடுத்துருவா, அந்த மாதிரி ஆள் தான் பாக்கியலட்சுமி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் கம்முன்னு இருக்குமா, பாக்கியா கரெக்டாக தான் கொடுப்பான். அம்மா, செல்விக்கு சம்பள பாக்கி இருந்தால் அதையும் சேர்த்து கொடுத்துற சொல்லுமா, இல்லைனா நாளைக்கு அதுக்கு ஒரு காரணம் காட்டிட்டு வருவா. இவளுக்கு இதே வேலையாக போச்சு, இங்கே வந்து வேலைக்கு சேரணும்னு அது ஒரு சாக்கா சொல்லுவா. சம்பள பாக்கி இருந்தால் அதையும் கொடுத்துரு பாக்கியா அப்படிங்க. எல்லாமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறா பாக்கியலட்சுமி. செல்வி இருந்துட்டு, ஈஸ்வரியம்மா, உங்கள் பணமெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் உழைச்சி சம்பாரித்த பணம் எனக்கு கொடுத்தாலே போதும், அந்த பணம் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த பணமே ஒட்ட மாட்டேங்குது, இதில் உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போனால் நான் நல்லா இருப்பேனா? நான் எல்லா பணத்தையும் வாங்கிட்டேன். ஆகாஷுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் பாக்கியக்காவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் பணமெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சொந்தக்காரங்கெல்லாம் உங்கள் மேலே கேஸ் கொடுக்க சொன்னாங்க, நான் தான் கேஸெல்லாம் கொடுக்க வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்க. கோபிக்கு கோவம் வந்து, ஓ, நீ கேஸெல்லாம் கொடுப்பியா? கொடுத்து பாரு, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல, நான் கேஸ் கொடுத்துருவும் தான், ஆனால் இனியா பாப்பாவுக்காகவும் பாக்கியலட்சுமி அக்காவுக்காகவும் நான் கேஸ் கொடுக்காமல் இருக்கிறேன். அப்படி கேஸ் கொடுத்தேன்னா போலீஸ் விசாரிக்கணுங்கிற பேரில் இனியா பாப்பாவை ஸ்டேஷனில் வர சொல்லுவாங்க. ஸ்டேஷனில் வந்தால் இனியா பாப்பாவுக்கு தான் கெட்ட பேர், அதனால தான் நான் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்க. ஓ, இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி மீண்டும் அவன் மனசில் ஆசையை வளர்க்கலான்னு பார்க்குறியா அப்படிங்க. அந்த எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாதுங்கன்னு சொல்கிறான் செல்வி. ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, நீ கேஸ் கொடுத்தா நாங்கள் பயந்துருவோமா? உன்னோட கேஸெல்லாம் எடுபடாது, உனக்கு மேலே நான் ஹைகோர்ட்டையே பார்த்தவ, என்ன புரியுதா அப்படின்னு ஈஸ்வரி செல்வியை மிரட்டுறான். பாக்கியலட்சுமி இருந்துக்கிட்டு செல்விட்ட, செல்வி, ஏன் பேசி நேரத்தை வீண் பண்ணுற? முதல்ல இதெல்லாம் கொண்டு அடை கடையில் வச்சு பணத்தை வாங்கி ஆகாஷுக்கு பணம் கட்டு, முதல்ல அவனோட ஹெல்த்தை பாரு, போ முதல்ல அப்படிங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிளம்பிடுறான். பாத்தியாடா கோபி, நம்ம எவ்வளவு தான் செல்வியை நம்ம அசிங்கப்படுத்தினாலும் பாக்கியா செல்விக்கே சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா ஈஸ்வரி. கோபி இருந்துட்டு, ஆமாம் விடுங்கம்மா, பார்த்துக்கலாம், பாக்கியா இங்கே வா, இனிமேல் வீட்டு பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இனியா விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்ல, பாக்கியலட்சுமி, ஓ, உங்களுக்கு இப்போ தான் பொறுப்பு வந்திருக்கா? 5 வருஷமாக என்னை விட்டுட்டு போனீங்களே, இப்போவெல்லாம் குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் இனியா மேலேயும் பாசம் இல்லாத நீங்கள் இப்போ புதுசாக பாசம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இனியாவை குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள், வீட்டில் இருக்கிறனா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இனிமேல்லாம் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னா இனியாவையும் ஆகாஷையும் நீ சேர்த்து வச்சிருவ, இந்த குடும்ப மானத்தையே கப்பல் ஏற்றிடுவேன், உன்னையெல்லாம் நம்ப மாட்டேன் பாக்கியா, இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், என்னோட டிசிஷனில் தான் இந்த குடும்பம் இயங்கணும், ஒழுங்காக நான் சொல்கிறத நீ கேட்டு இரு பாக்கியா அப்படின்னு பாக்கியலட்சுமியை மிரட்டுறாரு கோபி.